நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் கவலை வேண்டாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது நமக்கு தெரியும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் பாசிட்டிவான நல்ல விஷயங்கள், சரிங்களா, மனசுக்கு ஒரு சந்தோஷமா எதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமோ காரிய தடைகள் எல்லாம் விலகி, மெயினாக தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா ரிஷபராசியை பற்றி நம்ம சொல்லணும்னா மெயினாக உத்தியோகம், வருமானம், மெயினாக ஜாப் தான். ஃபஸ்ட்டு வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேலையை பொறுத்தவரையிலும் ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களா, சிஇஓ ரேங்கில், இல்லை அதுக்கு மேலே சேர்மன், எம்டி, அது ஒரு நல்ல ரேங்க். அதே போல் அரசு அதிகாரிகளாக உயர் பதவிகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லை அதுக்கு மேலே டைரக்டர்ஸு. அப்போது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள், பொதுவாக என்னால் நிம்மதியாக வேலைக்கு போக முடியல சாமி. இப்போ நம்ம நிறைய பேட்டிகளை பார்க்குறோம். இப்போ கூட சமீபமாக நிறைய பேட்டிகள் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகள் நேரடியாகவே சொல்கிறாங்க. அதுபோல் உயர் பொறுப்புகளில் நீங்கள் இருக்கலாம். இன்டைரக்ட் சர்ச்சி நமக்கு வரக்கூடிய கால்
நமக்கு வரக்கூடிய நமக்கு எப்படி தெரியும், நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ். ரிஷபராசி என்பர்கள் அந்த அளவுக்கு வேலையில் ரொம்ப அதை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், என்னுடைய பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேணுமுன்னே என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை ஒரு இரிட்டேட் பண்ணுறாங்க சாமி, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அங்கே எல்லாம் வீண் பழி அவமானங்கள், தலை குனிவுகள், வேணுமுனே உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணுறது அல்லது வீண் பழிகள் சுமத்துவது. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸ், ரிஷபராசியில் டீச்சர்ஸு, ஆமாம், அதுவும் ஆண் ஆசிரியர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நியூஸ் பார்க்குறோம், ஒரு வாத்தியாரை 4 பசங்க கல்லால் அடித்து ஸ்கூலில் கிளாஸ்லேயே அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு பழி சுமத்தி இருக்குது. அப்புறம் அது என்கொயரியில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது டீச்சர்ஸ் ரொம்ப ஆபத்தான வேலை. இதுனா நெருப்பில் நடக்கிறதோ கத்தியில் நடக்கிறதோ இல்லை, வாத்தியாராக இருக்கிறது, டீச்சர் வேலை செய்கிறது ரொம்ப இப்போ ஒரு கத்தி மேலே நடக்கிற கதையாக போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஐடி ஜாபாக இருக்கலாம், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்களாக இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் சார், உள்நாடு வெளிநாடு, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ரிஷபராசி என்பர்களே, அதையெல்லாம் சரி செய்ய முடியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், காப்பாற்றணும்னா காப்பாற்றிடலாம். நான் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லி, இப்போ அந்த யுஏஇ துபாயில் கூட வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வம்பு வழக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இவர்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டு தான் நாட்டை விட்டு வெளியில் போகணும். இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஒரு ஜாபாக துபாய் போயிருக்காங்க, 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பேரில் ஏதோ ஒரு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, அது இவங்களுக்கு தெரியவே இல்லை, உள்ளே போனாங்க, லாக் பண்ணிட்டாங்க, இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட இதெல்லாம் பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள், அதை கூட நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ எந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருந்தாலும், கோர்ட்டு கேஸு அல்லது என்கொயரிகள், பதவி போட்டிகளால் வரக்கூடிய என்கொயரிகள், அல்லது ஒரு போட்டி பொறாமையில் வரக்கூடியது பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், அல்லது ஒரு போட்டி பொறாமையில் வரக்கூடிய எண்ணங்கள், இது சார்ந்த உயர்ந்த சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள். ஒரு மனுஷன் நிம்மதியாக வேலை செய்யணும், ஒரு தொழில் செய்யணும்னா அவனுக்கு நேரம் நல்லா இருக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு நேரம் மாறுமையானால் ஒரு சின்ன கல்லு கூட, அவன் சின்ன வெங்காயம் கூட அவன் கண்ணை பதம் பார்த்துரும், கண்ணீரை வர வச்சிரும். அப்போ அந்த அளவுக்கு ரிஷபராசி நேயர்களே, வேலையில் சிக்கல்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம், இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும். குறிப்பாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் விலகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், ப்ரமோஷன்ஸு, டிரான்ஸ்ஃபர்ஸு, டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு ஏதேனும் என்கொயரிகள் நடக்குமே ஆனால் அதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்துள்ளது எனதருமை ரிஷபராசி நேயர்கள். அதே போலத்தான் குடும்பம், மெயினாக ரிஷபராசிக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சமாவது குடும்பத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அது ரொம்ப 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 முக்கியம். வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை, குடும்பத்தாரோடு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு 2 நாள் சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி நீங்களே அது எங்கேயே நம்ம போகிறதில்லப்பா, ஃபுல்லாக ஃபேமிலி கூட தான், அந்த மாதிரி ஃபேமிலியோடு இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வீட்டுக்காரர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு, பசங்க சரியாக பேச மாட்டேங்குது, அல்லது மனைவி சரியாக பேசலை, இந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன மனக்கசப்புக்கள், மன வருத்தங்கள் இருக்குமேயானால் அந்த மனக்கசப்புக்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும், வீட்டில் ஒரு சந்தோஷமான மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும், மங்களகரமான செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள், கல்யாணம் கை கூட்டுறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம். நாம் இப்போ கூட ஒரு 80ஆம் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம் திருநெல்வேலியில். அற்புதமாக அவங்க சொல்லிட்டாங்க, சாமி நீங்கள் 4 நாள் முன்னாடி வந்துடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், ஹோட்டல் ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ரூம் போட்டு கொடுத்தாங்க. மொத்தம் எங்களுக்கு 6 ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 நாள் அங்கே ஜம்முன்னு தங்கி
நல்லைய காந்திமதி நல்லையப்பரெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு கார் கொடுத்துட்டாங்க, எங்கே போகிறீங்களோ போயிட்டு வாங்க சாமின்னு. அந்த மாதிரி குடும்பத்தை ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், அந்த மாதிரி ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். பரிகார ஹோமங்கள், வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ண சாமி, சுதர்சன ஹோமம் பண்ண சாமி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், தடைகள் விலகும். அதே போல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள் இருக்குமேயானால் அந்த மறைமுகமான தோஷங்கள் விலகும். கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. கண்ணுக்கு மறைவான இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், இது இடதோஷமாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மெயினாக திருஷ்டி வீட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறது. அதெல்லாம் அப்பப்போ சரி பண்ணிடணும். அந்த நெருப்பு ஹோமம்ன்றது அந்த நெருப்பில் தான் எல்லாம் பஸ்மமாகும். அப்போ அந்த மாதிரியான திருஷ்டிகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ரிஷபராசி என்பர்களே, செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. இது இல்லாமல் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். சாமி, எனக்கு இது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் கை தூக்கி விடுங்களேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்களேன், எனக்கு இது நடக்குமான்னு பாருங்கள், எது எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.